ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரதீஸ் வேர்ல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எது அன்பாக்சிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரோஸ் பிளான்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரோஸ் பிளான்ட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியம்மா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமா, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நான் சரி நேர்ல நம்ம போய் வாங்கினாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆன்லைன்ல வாங்கினா அது என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். பாத்தீங்கன்னா நான் நினைச்சதை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே வந்திருந்தது. இது இப்ப அதுல வச்சு பேக் பண்ணதுனால உங்களுக்கு அமுங்கனாப்புல இருக்கு. ஆனா இலைகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே வந்திருந்தது. நல்ல செடியுமே ஃப்ரெஷ்ஷா வந்திருந்தது. ரோஸ் நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தேன். யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு தான் போயிட்டு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதுல எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது என்ன ரோஸ் செடி தானமா, இதை நீ பக்கத்திலேயே போயிட்டு ஒரு நர்சரியில வாங்கிருக்கலாமே, இது எதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்ப நம்ம நார்மலா எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல ஒரத்தநாடு தான் மெயின். அங்கதான் நர்சரி இருக்கு. அங்க போயிட்டு வாங்கினோம்னா நமக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்காது. மேக்சிமம் நார்மலா இந்த நாட்டு ரோஸ், அப்புறம் ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, ஓகேன்ட்டு அதனாலதான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், எனக்கு கண்டிப்பா நம்பிக்கையே இல்லை. சத்தியமா இப்படி வரப்போகுது, ஆர்டர் பண்ணிட்டேன் ஆசையா. ஆனா அதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ, இப்படி ஆர்டர் பண்ணிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராகவே நான் வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செடிகள் நான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் நான் ஆர்டர் பண்ண செடிகள். சாண்டா ஆரஞ்சு பட்டன், அது 80 rupees. 7 days ரோஸ் பிங்க், அது 100. சில்வர் லைன் ரோஸ், அது 80. கல்கட்டா ரோஸ் 80. ஜெடிகா ஆரஞ்சு ரோஸ் 80. அப்புறம் பிளாக் ரோஸ் 100. பிரெஞ்சு பட்டன் ரோஸ் 80. பிங்க் டெய்சி 50. ப்ளூ டெய்சி பாத்தீங்கன்னா 50. ஜிமிலியா 80. ஜிமிலியாங்கிறது ஐஸ்கிரீம் ரோஸும் சொல்லுவாங்க. அப்புறம் சென்டிமெண்டல் ரோஸ் 120. ரோஸ் மிக்ஸ், அது ஒரு 25. டோட்டலா பாத்தீங்கன்னா 975 வந்திருந்தது. அப்புறம் எனக்கு ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 1300 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரோஸ் செடி கீழே கொஞ்சமா கோகோபீட் மண் அதை வச்சு கொஞ்சம் அனுப்புவாங்க. அதனால வெயிட் அதிகமா இருக்கும்ல, அதனால கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. 200க்கு மேல இருந்துச்சு. மொத்தமா சேர்த்து 1300 இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல செடிகள்லாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியா வந்துட்டு. ஆனா ஒரு 2 செடி மட்டும் எனக்கு மாறி வந்துட்டு. அந்த சென்டிமெண்டல் செடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதுக்கு பதில ஜிமிலியா அந்த ஐஸ்கிரீம் ரோஸ் 2 இது வந்துருந்துச்சு. இந்த இதுதான் ஐஸ்கிரீம்ஸ். இதே 2 செடி வந்திருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெய்சி, அது நான் பிங்க் கலர்ல ஒண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி தான், ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி அந்த மாதிரி தான் பூத்திருக்கு. எனக்கு ரெண்டுமே ஒரே கலர்ல தான் பூத்திருந்தது. கலர் வேற வேற இல்லை. அது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் மாத்தி அனுப்பியிருந்தாங்க. ஆனா பரவாயில்ல, நான் ஒரு பெரிய டிராபேக்கா இதை நான் சொல்லிக்கல. ஏன்னா சரி ஓகே, இந்த அளவுக்கு அவங்க கேட்டி அனுப்பியிருக்காங்க, அந்த ஒரு செடிக்காக நம்ம ரிட்டர்ன்லாம் அனுப்பி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகேன்ட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 செடி பூக்கள் இல்லாமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருந்தது இல்ல, பட்டன் சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு சாண்டா ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு அததான் ஃபர்ஸ்ட் அந்த சைடு வந்திருந்தேன். அப்புறம் அப்படியே ஒரு லைன் ஃபுல்லா இருக்கிற ரோஸ் செடி மொத்தமா 9 ரோஸ் செடி வந்தது. 9 அந்த 2 டெய்சி பூ, மொத்தம் 11 செடி வந்துச்சு. மொத்தமா அந்த 8 ரோஸையும் லைனா ஊனிட்டேன். எல்லாமே லைனா இருக்கும்போது நமக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப பூத்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடி விட்டுட்டு கொஞ்சமா நம்ம மணல், ஆத்து மணல் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமா மாட்டு சாண ஏறு அதையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ரெண்டையும் கீழே அடியில நம்ம ஊன்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே கவரை எடுத்துட்டு அந்த அவங்க கொடுத்து விட்ட மண்ணோட அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே மேல உள்ள மண்ணை மூடி விட்டுட்டேன். மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்துக்கும் உயிர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்ப நம்ம வாங்கின செடிகள் எல்லாத்தையும் ஊனிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இது இந்த பூக்கள், இதுலயே பூக்கள் முட்டுக்களும் நிறைய இருந்துச்சு. ஆனா அதை 2-3 நாள்ல நான் கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் வேறு பிடிச்சதுக்கு அப்புறம். இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் பூத்த. நான் வாங்கினது ஜூலை 17 என்னமோ வாங்கினது. கிட்டத்தட்ட 50 days ஆச்சு. 50 daysல எனக்கு எல்லா செடிகளிலும் முட்டு வர ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஜெடிகா ஆரஞ்சு அந்த ரோஸ் செடியில இருந்து 2 முட்டு ரெண்டுமே சூப்பரா மலர்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஐஸ்கிரீம் ரோஸ் அதுலயும் 2 முட்டு வந்து சூப்பரா மலர்ந்து நல்லா அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே. இது பாத்தீங்கன்னா அந்த பட்டன் ரோஸ் அது வந்து அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது கல்கட்டா ரோஸ். கல்கட்டா ரோஸ் தான் எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா அது மலரும் போது ஒரு கலரா இருக்கு, மறுநாள் பாத்தீங்கன்னா அது ஒரு கலரா இருக்கு. பாருங்க செடிகளிலே வேற வேற கலரா இருக்குல்ல, அதனால இது என்னால நம்பவே முடியல. இது வந்து ஐஸ்கிரீம் ரோஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆனா இது சில்வர் லைன் ரோஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் பூக்கும்போது இது வயலட் கலர் மாதிரி பூத்துருந்துச்சு ஒரு பூ மட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது இப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், என்ன வயலட் கலர்ல இருக்கு சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு. இல்ல அது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு அதுக்கு ஏத்தாப்புல அது பூக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு செடி மட்டும் வந்து பட்டு போயிட்டு. அது எப்படின்னா எந்த செடினா இப்ப 2 ஐஸ்கிரீம் ரோஸ் இருந்துச்சுல, அதுல ஒரு ஐஸ்கிரீம் ரோஸ் வந்து பட்டு போயிட்டு. சரி ஓகே, மற்ற ரோஸ் எல்லாம் வந்து நல்லா பூத்திருக்கேன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு விட்டுட்டேன். இப்ப இதுக்கு உரம் பாத்தீங்கன்னா நான் மண்புழு உரம், அந்த மாட்டு சாண உரம் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கும்போது வச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து யூஸ் பண்ற இந்த அரிசி களையிற தண்ணி, உளுந்து அலசுற தண்ணி, இதைதான் வந்து ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து இதை தண்ணீர் கலந்து இதுக்கு ஊத்துறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை ஓடு வாழைப்பழத்தூள் ரெண்டையும் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வாரம் ஒரு முறை வந்து அந்த செடிங்களுக்கு கீழே அப்படியே கொட்டி விட்டுட்டு அதுல வச்சு விட்டுறேன். இவ்வளவுதான் நான் பண்றது. ரொம்ப சூப்பராகவே பூக்கள் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாருக்காவது இந்த செடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட நான் வாங்கினது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வந்து வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.